Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4ஓட புக் இன் 5 மார்க் கொஸ்டின் செலெக்ஷன் சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் இஸ் a simple sorting algorithm that improves on the performance of bubble sort by making only one exchange for every pass through the list. செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறது பபுள் சார்ட் அல்காரிதத்தோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வெர்ஷன் தான். ஸோ செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அல்காரிதம் பாஸ் ஆகிறப்பையும் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது பபுள் சார்ட் அல்காரிதத்தை விட ரொம்ப சிம்பிளான அல்காரிதம். திஸ் அல்காரிதம் வில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் த அரே, ஸ்வாப் இட் வித் த எலிமெண்ட் இன் தி ஃபஸ்ட் பொசிஷன் ஆஃப் அரே. இந்த செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அரேயில் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை கொடுத்துருக்க அரேயில் இருக்க ஃபஸ்ட்டு பொசிஷனோட இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்க அரேயோட ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். Then it will find the second smallest element and swap that element with the element in the second position. And it will continue until the entire array is sorted in respective order. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பர் லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்ச் பண்ணணும். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக அந்த அரேயில் இருக்க எல்லா நம்பரையும் செக் பண்ணிகிட்டே வரும். This algorithm repeatedly selects the next smallest element and swap into the right place for every pass. Hence it is called selection sort. ஸோ இந்த அல்காரிதம் ஒவ்வொரு தடவை பாஸ் பண்ணுறப்பையும் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை ரிப்பீட்டடாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி கண்டுபிடிச்ச ஸ்மாலஸ்ட் நம்பரை ஒவ்வொரு பொசிஷன்லேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால் இந்த அல்காரிதத்துக்கு செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஷேடோ கோட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஷேடோ கோடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் எலிமெண்ட் i.e. index 0. We search the smallest element in the array and replace it with element in the first position. கொடுத்துருக்க அரேலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்ச் பண்ணுறாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் எங்கே இருக்குதோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஷேடோ கோடில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now we move on to the second element position and look for the smallest element present in the subarray from the starting index to till the last index of subarray. அரேயோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க அரேயில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அரேயோட செகண்ட் பொசிஷனில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஷேடோ கோடில் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now replace the second smallest identified in step number 2 at the end of the position in the original array or also called first position in the subarray. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்க அரேயில் ஃபஸ்ட்டு பொசிஷன் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்க அரேயிலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்மாலஸ்ட் நம்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க அரேயில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் மாற்றுறோம். இல்லைனா ஏற்கனவே இருக்க ஒரிஜினல் அரேயில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஷேடோ கோடில் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரிப்பீட்டட் until the array is completely sorted. இது மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அரே ஷார்ட் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் an array with the values 13, 16, 11, 18, 14, 15 as below. We have a pictorial representation of how the selection sort will sort the given array. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயை வச்சு எப்படி செலெக்ஷன் சார்ட் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு இங்கே பிக்சர் ஃபார்மில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் அரே இங்கே கொடுத்துருக்காங்க 13, 16, 11, 18, 14, 15 அப்படின்னு. அல்காரிதம் ஃபஸ்ட்டு தடவை பாஸ் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அரேயில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ அந்த 11 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரிஜினல் அரே இருக்குல்ல, அந்த அரேயில் இருக்க ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும். ஒரிஜினல் அரேயில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அந்த 13 தேர்டு பொசிஷனுக்கு மாறிடும். தேர்டு பொசிஷனில் இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் 11 ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மாறிடும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அரே பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடக்கிறது. ஸோ அடுத்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் அரேயை பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனில் 11 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆகிடுச்சு.
ஸோ செகண்ட் டைம் அதாவது மீதி இருக்க அறையில் இருக்க நம்பரில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரிஜினல் அறையில் இருக்க செகண்ட் நம்பரோட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்க அறையில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரிஜினல் இருக்க அறையில் இருக்கிற செகண்ட் நம்பரோட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த 13 வந்து செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிடும். செகண்ட் பொசிஷனில் இருந்த 16 வந்து 13 இந்த இடத்துக்கு மாறிடும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைம் வந்து அல்காரிதம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நடக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11, 13 இந்த 2 நம்பர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்க அறை இருக்குல்ல, அந்த அறையில் இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மீதி இருக்க அறையிலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. அந்த 14 வந்து தேர்ட் டைம் வந்து அல்காரிதம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தேர்டு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிடும். தேர்டு பிளேஸில் இருந்த 16 வந்து 14 இருந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். மூணாவது டைம் வந்து அல்காரிதம் பாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அறையில் இருந்த 3 நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி கண்டினியூஸாக வந்து இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டாக ஆகிட்டு இருந்து அறையில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் வந்து சார்ட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் வந்து நடக்குது இங்கே. The first pass, the smallest element will be 11. So it will be placed at the first position. ஸோ ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா 11. அது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வில் பி சர்ச்டு ஃபார் அன் அரே. மீதி இருக்க அறையிலிருந்து நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தென் லீவிங் த ஃபஸ்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வில் பி சர்ச்டு ஃப்ரம் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பரு. ஸோ அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பரில் இருந்து நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா 13. we will get 13 as the smallest. so it will be then placed in the second position. மீதி இருக்க நம்பரில் வந்து நம்ம 13 அப்படிங்கிற நம்பரை வந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த 13 வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, then leaving 11 and 13 because they are in correct position, we will search the next smallest element from the rest of the element and put it at third position and keep doing this until array sorted. 11, 13 இந்த 2 நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பரில் இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து தேர்டு பொசிஷனில் இருக்க நம்பரோட இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அறையில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வந்து சார்ட் பண்ணுற வரைக்கும் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபைனலி வில் கெட் த சார்ட்டட் அரே எண்ட் ஆஃப் த பாஸ் as shown in the above diagram. ஃபைனலாக வந்து 5th பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்க அரே வந்து சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட்டு. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா, மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.